ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு மிதுன ராசிக்கு உண்டான ஆகஸ்ட் மாத பலன்களை பார்க்கலாம். இந்த மிதுன ராசியில பிறந்தவங்க நிறைய பேர் வந்து டீச்சர்ஸா இருக்கிறாங்க, ஆடிட்டர்ஸ், இல்ல பாலிடிக்ஸ் இந்த மாதிரியான ஃபீல்ட்ல அதிகப்படியான பீப்புள் இந்த ராசினர் இருக்கிறாங்க. இந்த ராசியோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியான நேச்சர்ல இருக்கக்கூடிய மற்ற ராசிகள்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசி, அடுத்து தனுசு ராசி, அப்புறம் கும்ப ராசி. இந்த 3 ராசினர் கூடவும் இவங்க வந்து ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. நட்பு பாராட்டுறதா இருக்கட்டும், இல்ல ரொம்ப க்ளோஸ்ட் நட்பா வச்சுக்கிறதா இருக்கட்டும், இந்த 3 ராசினர் கூட ரொம்ப நெருங்கிய தொடர்புல இருப்பாங்க. நிறைய பேர் இதுல லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இவங்க வந்து ரொம்ப இதை வந்து தொழில் பார்ட்னரா கூட வச்சுக்கிறவங்க. அதாவது அவங்களுக்கு அந்த அளவுக்கு வேவ் லென்த் நல்லா செட் ஆகும். தொழில் பார்ட்னரா கூட இருந்து பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த 3 ராசினர் தான் இவங்களுக்கு மெஜாரிட்டியா வந்து செட் ஆகிற பீப்புள் அப்படின்னே சொல்லலாம். உங்க ராசியிலே குரு வந்திருக்கிறது வந்து ஜென்மத்துல குரு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா கோச்சாரத்துல வரக்கூடிய குருவுக்கு வந்து அந்த அளவுக்கு நம்ம பார்க்கவும் தேவையில்லை, பயப்படவும் தேவையில்லை. இந்த கோச்சாரத்துல வரக்கூடிய குரு வந்து உங்க ராசியில இருக்கக்கூடிய சந்திரனோட சேர்ந்து குரு சந்திர யோகம் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். இந்த குரு சந்திர யோகம் வரக்கூடிய காலகட்டங்கள்ல தான் நீங்க என்னென்ன கேட்டீங்களோ அது கேட்டது கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான டைம் இப்போ உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நீங்க எதை கேட்டாலும் சரி, படிப்பு சம்பந்தமா, வேலை சம்பந்தமா, திருமணம் சம்பந்தமா, எனக்கு வந்து ஒரு சொத்து வாங்கணும், இடம் வாங்கணும், வீடு கட்டணும், இந்த மாதிரி என்னென்ன கோரிக்கைகள் வச்சாலும் சரி, அது எல்லாமே நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு டைம் இப்போ வந்து இந்த யோகம் வந்து உங்களுக்கு கொடுக்க போகுது. இந்த குருவும் சந்திரனும் சேர்ந்து உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தை பாக்குறது வந்து உங்களுக்கு கண்டிப்பான முறையில ஒரு திருமண யோகத்தை கொடுக்க போகுது. மிதுன ராசினருக்கு இந்த ஆண்டு கண்டிப்பான முறையில திருமணம் அமையக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால உங்க முயற்சிகள்ல நீங்க கொஞ்சம் வேகம் காட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில இந்த வருடமே உங்களுக்கு திருமணம் செட் ஆயிடும். முதல் திருமணம் மட்டும் இல்ல, ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சு, மன வருத்தம் ஏற்பட்டு பிரிஞ்சுட்டோம் அப்படின்ற நிலைமையில இருக்கவங்களுக்கும் அவங்க 2வது திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்க மைண்ட்ல வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான டைமும் இப்ப ஸ்டெப் எடுத்தீங்க அப்படின்னா நல்ல முறையில 2வது திருமணமும் உங்களுக்கு கூடி வரும். 3ஆம் இடத்துல உங்களுக்கு சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்குது. இது வந்து உங்களுக்கு திருமணமான மிதுன ராசினருக்கு கண்டிப்பான முறையில குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு விளையாட்டு துறையில இருக்கிற நிறைய பேருக்கு வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கக்கூடிய, முன்னேற்றம் இருக்கக்கூடிய டைம் அப்படின்னே சொல்லலாம். இந்த விளையாட்டு துறையில இருக்கவங்களுக்கு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த மாதங்கள் வந்து ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும். அவார்ட் மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டைம் அப்படின்னே சொல்லலாம். 2ல புதன் இருக்கிறது வந்து ரொம்ப பேச்சாற்றல் ரொம்ப மிகுந்து இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். பேச்சு மூலமா நீங்க வந்து ஒரு விஷயத்த ஈஸியா சாதிச்சுக்க முடியும் அப்படின்னே சொல்லலாம். உங்க பிசினஸ் டீல் முதற்கொண்டு உங்களோட பேச்சு திறமையால அதை வந்து ரொம்ப எளிமையா நீங்க சாதிச்சிருவீங்க. அதே மாதிரி பேச்சு சம்பந்தமான தொழில இருக்கிறவங்களுக்குமே சரி, பேச்சாளர்களுக்கு இல்ல காமெடியன் மாதிரி பீப்புள்களுக்கு அவங்களுக்கு எல்லாமே வந்து நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டம் இப்போ அப்படின்னே சொல்லலாம். முன்ன விட நல்ல வருமானம் வந்து உங்களுக்கு டபுள் மடங்கு ஆகக்கூடிய டைம் இப்போன்னே சொல்லலாம். 9ல இருக்கக்கூடிய ராகு வந்து உங்களுக்கு குருவும் பார்வை செய்யறாங்க. அதே சமயத்துல சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இந்த குருவை பார்வை செய்யறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அப்பாவுக்கு வந்து யோகமான காலகட்டம், அவருக்கு வந்து நல்ல லாபமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். அவரோட உடல்நிலை ஆகட்டும், அவரோட முன்னேற்றங்கள், வருமானம் இதெல்லாமே நல்ல டெவலப்மெண்ட் இருக்கக்கூடிய காலகட்டம். அவர் மூலமா உங்களுக்கு நிறைய அனுகூலம் கிடைக்கும். அதே மாதிரி வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு, தங்கி படிச்சுட்டு இருக்கவங்களுக்கோ இல்ல வேலையில இருக்கவங்களுக்கோ நல்ல ஒரு ப்ரமோஷன் மாதிரியான விஷயங்கள்லாம் கிடைக்கக்கூடிய டைம் இது. வருமானம் ஓரளவுக்கு பெருகக்கூடிய டைம் இப்போ அப்படின்னே சொல்லலாம். ராகு பகவான் அப்படிங்கிறவரே ஒரு விஷயத்த டபுள் மடங்கு ஆக்கி காட்டுறவரு, விரிவுபடுத்துறவரு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அது சார்ந்த எல்லா விதமான பாசிட்டிவான ஒரு டெவலப்மெண்ட்டும் இருக்கத்தான் போகுது. உங்க ராசிக்கு யோகாதிபதி அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன் தான். அந்த சுக்கிரனே வந்து உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இந்த 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லிட்டாலே அது வந்து பயணங்களை சொல்லும். நல்ல ஏற்றமான காலகட்டம் இப்போ உங்களுக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த 12ஆம் இடம் உங்களுக்கு பயணம், விரயமும் சொல்லும். அதே மாரி சேமிப்பு அதை பற்றிய விஷயங்களையும் இந்த 12ஆம் இடத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த இடத்துல சுக்கிரன் இருக்கிறது வந்து உங்களுக்கு ஒரு பண வரவுல வந்து நல்ல முன்னேற்றங்களை தான் தரப்போகுது. அதே மாதிரி நல்ல தூக்கம் வரக்கூடிய டைம் இப்போ உங்களுக்கு. ஒரு ஆழ்ந்த நிம்மதியான தூக்கம். இந்த பிரச்சனைகள்லாம் இல்லாம இருக்கிறப்பதான் அந்த மாதிரியான தூக்கமே கிடைக்கும். அந்த அளவுக்கு உங்களுக்கு மனநிலையில நல்ல தெளிவு ஏற்படும். உங்களை சுத்தி நல்ல விஷயங்கள் நடக்கிறப்ப உங்க மன தெளிவு இன்னும் நல்லா ஏற்பட்டு உங்களுக்கு நல்ல தூக்கம் வரக்கூடிய காலகட்டம் இப்பன்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்க தூக்கத்துக்கு தேவையான நல்ல மர பர்னிச்சர்ஸ், பெட், காட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு வாங்கக்கூடிய டைம் இப்போ உங்களுக்கு. ஓவராலா மிதுன
ராசியினருக்கு வந்து ஒரு ஏற்றமான காலகட்டம் அப்டின்னே சொல்லலாம். திருமணம் மொதற்கொண்டு எல்லா விதமான நல்ல விஷயங்களும் நடைபெறதுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய செலவுகள் எல்லாம் வந்து நீங்க வந்து சுப விரயங்களா மாத்திக்கணும். அதுக்கான ஸ்டெப்ஸ நீங்க வந்து முன்னெடுத்து வைக்கிறப்ப, உங்க லைஃப்க்கு அது வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மென்ட்டா இருக்க போகுது. அ அந்த செலவுகள வந்து நீங்க இன்வெஸ்ட்மென்ட்டாவும் மாத்திக்கிறது உங்க கையில தான் இருக்குது. உங்க திருமணத்துக்கோ, குழந்தை சார்ந்த விஷயங்களுக்கோ, இல்ல உயர் கல்வி, உயர் படிப்புக்கோ நீங்க ஒவ்வொரு ஸ்டெப்பையும் முன்னெடுத்து வைக்கிறப்ப, அது எல்லாமே இப்ப வந்து இந்த காலகட்டத்தில வந்து உங்களுக்கு நன்மையாவும், வளர்ச்சியாவும் முடியறதுக்கு காத்துட்டு இருக்கு. ஸோ நீங்களும் இந்த விஷயங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.